நான் யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நீ அங்கே நின்றுவ. நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன ஆயிடுற? நின்றுடுற. என் வாழ்க்கையில் இது நடந்துச்சுன்னு உடனே அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்றுறோம். ஆனா எப்போ என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, ஆனா நடத்துகிறவர் என் முன்னாடி போறாருன்னா நிச்சயமாலுமே நீ அங்க என்ன செய்ய மாட்ட? நிக்க மாட்ட. அந்த நிக்கும் போதுதான் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்றதே தோணாதுங்க. பிசாசுக்கு என்ன தெரியுமா தேவை? நீ ஆண்டவருடைய வழியில நடக்கூடாதுன்றதான் பிசாசுக்கு தேவை. ஆனா கர்த்தருக்கு என்ன தெரியுமா தேவை? நான் நடத்துறேன், என்னை நம்பி வா. நான் நடத்துறேன், என்னை நம்பி வா. அதுதான் கர்த்தருக்கு தேவை. கர்த்தர் எனக்கு முன்னாடி வச்சிருக்காருன்றது என்ன செய்யறது இல்ல, நினைச்சு பார்க்கறதே கிடையாதுங்க. இதை என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே உன் வாழ்க்கையில உன் மேன்மையை நீ காண்பாய். உன் மேன்மையை என்ன செய்வ? காண்ப. வசனம் சொல்லுது பாருங்க, பூர்வமானதை சிந்திக்கவே சிந்திக்காது. அது போயிருச்சு, நேத்துடைய டேட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி என்ன முன்னாடி இருக்க போகுது அதை யோசிங்க.